அக்கா தங்கை சண்டை. ஹாலில் சஹானாவுக்கு ஸ்ரீ ரஞ்சினிக்கு பலத்த விவாதம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போனா கைகலப்பில் இறங்கி விடுவார்கள் போல் இருக்கிறதே என்று சலித்தபடியே சமையலறிந்து வெளியே வந்தால் ஜோதி, அவர்களின் அம்மா. ஒவ்வொருத்திக்கு 2 கழுத வயதாகிறதே, அப்படி என்னடி சண்டை ஆர்குமெண்ட் உங்களுக்குள்ள? ஜோதி: ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு என்றுதான் என்றாள் பெரியவள் சஹானா அம்மாவை முறைத்தபடி. அதேதான் என்றால் ஸ்ரீ ரஞ்சினியும் கோபமாக. என்னோட சண்டை போடுறதுக்கு மட்டும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விடுவீங்களே. சரி, விஷயத்தை சொல்லுங்க. உங்கள் விவாதத்திற்கு நான் பதில் சொல்ல முடிகிறதா என்று பார்க்கிறேன் என்றாள் ஜோதி. அம்மா, இந்த வருடம் உலக பேரழகியாக வரப்போது யாரு? ரஷ்ய பெண்ணா, எஜிப்ஷனா? நான் ரஷ்ய பெண் என்கிறேன், இவள் எகிப்து பேரழகி என்கிறாள். உங்களுக்கு தான் எல்லா விவரமும் அப்டேட்டாக தெரியுமே என்றாள் ஸ்ரீ ரஞ்சினி. தலையில் லேசாக அடித்து கொண்டாள் ஜோதி. கருமா, இதுக்காடி இப்படி அடித்து கொண்டீங்க? ஏதாவது பாடம் சம்பந்தமாக ஆர்கியூ செய்தால் கூட பரவாயில்ல. இப்படி நேரத்தை வீணாக்குவதற்கு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் செய்தால் கூட ஏன் வேலை சீக்கிரம் முடியும். இந்த டம்ளர்களில் பாதாம் பால் வைத்திருக்கிறேன், எடுத்து குடிங்க என்றாள் ஜோதி. 2 டபரா செட்டில் பாலை வைத்தபடி ஆளுக்கு ஒரு டம்ளரை எடுத்து கொண்டார்கள். அம்மா, இப்போ சொல்லு என்றாள் சஹானா விட்ட இடத்திலிருந்து. என்னத்தை சொல்கிறது? உடம்பு முழுவதும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சபையில் காட்டிக்கொண்டு இந்த வருடம் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சில வருடங்களுக்கு பிறகு காணாமல் போய்விடுகிறார்கள். காலத்திற்கும் யார் கொண்டாடப்படுகிறார்களோ அவர்கள்தான் உலக மகா அழகி என்றாள் ஜோதி. அம்மா, நீ பேசுறது விதண்டவாதம். கடைசி வரை எப்படி கொண்டாடப்படுவார்கள்? வயதாகும்போது இளமை போய் அழகு மாறிவிடும் இல்லையா? ஸ்ரீரஞ்சினி: இல்லை, அழகு கூடும். ஜோதி: ஏ ஸ்ரீ, இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை, அம்மாவிடம் மாட்டிக்கொண்டோம் என்றாள் சஹானா. ஏம்மா, உனக்கு தெரிஞ்ச அப்படிப்பட்ட உலக அழகி யார்? கொஞ்சம் சொல்லேன். ஸ்ரீரஞ்சினி கேலியாக கேட்டாள். என் அம்மா, உங்கள் பாட்டி என்றாள் ஜோதி. சஹானா அடக்க முடியாமல் சிரித்தாள். அவள் குடித்து கொண்டிருந்த பாதாம் பால் வாயிலிருந்து பீறிட்டது. ஸ்ரீ ரஞ்சினியும் அடக்க முடியாமல் சிரித்தா. ஏம்மா, இப்படி ஜோக்கடிக்கிற? பாட்டி ரொம்ப அன்பானவ, அமைதியானவ, ஒத்துக்குறோம். அதுக்காக உலக பேரழ அழகிங்கிற? பாட்டி சின்ன வயசுலேயே ரொம்ப சுமாராக தான் இருப்பா. ஏதோ நீ தாத்தாவை போல் இருப்பதால் அப்பா மயங்கி விட்டார். சஹானா: அழகை போட்டியில் வெறும் அழகை மட்டுமே வைத்து தேர்ந்தெடுக்கிறார்களா? அறிவு சார்ந்த கேள்விகளும் கேட்கிறார்கள் இல்லையா? ஜோதி: ஆமாம், அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து காட்டுகிறாள் என் அம்மா என்றாள் ஜோதி. தாத்தா சம்பாதிச்சு கொண்டு வந்தார், பாட்டி வீட்டை பார்த்து கொண்டாள். இது எல்லார் வீட்டிலும் நடப்பது தானே சஹானா. சாதாரண சம்பவம் தான். ஆனால் தாத்தா குறைந்த சம்பளத்தில் சாதாரண தாலுகா ஆஃபீஸ் கிளர்க்கு தானே. நாங்கள் 3 பேர் தவிர எங்கள் தாத்தா, பாட்டி, என் அம்மா எல்லோரையும் அந்த காலத்தில் அனுசரித்து போன பெரிய மனுஷி. மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகள், என் அப்பாவிற்கு பிரியமான மனைவி, எங்களுக்கு அருமையான அம்மா. பாட்டி எதுவரையில் படித்திருக்கிறாள் அம்மா? ஸ்ரீ ரஞ்சினி: 5ஆம் வகுப்பு. ஜோதி: ஓ, 5ஆம் வகுப்பு படித்த உலக அழகி என்று கூறிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் சஹானா. கூடவே சிரித்தாள் ஸ்ரீ ரஞ்சினி. சி, பெரியவங்களை பரிகாரம் செய்யாத. 5வது படித்த என் அம்மா எங்கள் எல்லோரையும் எப்படி படிக்க வைத்திருக்கா பாரு. என் பெரியண்ணா ஐபிஎஸ் ஆஃபீஸர், அக்கா ஜெயந்தி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் டாக்டர், நான் ஃபிசிக்ஸில் டாக்டரேட். இங்கே கல்லூரி பேராசிரியர். நாங்கள் படித்த படிப்பு அம்மா என்ற ஏணி மூலம்தான் மேலே ஏறி வந்தோம். அதனால் நாங்கள் வாங்கிய பட்டங்கள் எல்லாம் என் அம்மாவுக்கு தான். அமெரிக்காவிற்கும் நந்தகுமார் அங்கிள் விட்டுவிட்டேம்மா. ஸ்ரீ ரஞ்சினி: நந்தகுமார் அங்கிள் எங்களுடன் பிறந்தவர் இல்லை. அவர் அப்பா எங்கள் வீட்டு நிலத்தில் வண்டி ஓட்டியவர். அந்த காலத்தில் சாதாரண டைஃபாய்டு ஜுரத்துக்கு கூட சரியான மருந்து இல்லாமல் அவன் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறந்து விட்டார்களாம். உங்கள் பாட்டி தான் நந்துவை அழைத்து வந்து விட்டாள். எங்களோடு சேர்த்து வளர்த்தாள். 4வருக்கும் சமமாக தான் எல்லாம் செய்வாள். எங்கள் எல்லாரையும் விட வயதில் சிறியவன். அதனால் எங்களுக்கு மிகவும் செல்லம். பாட்டி நிஜமாவே கிரேட் தான் என்றாள் ஸ்ரீ ரஞ்சினி. உறவு இல்லாத ஒருவர் மேல் இத்தனை பாசம் வைப்பது பெரிய விஷயம் இல்லையா என்றாள். தொடர்ந்து அம்மா, பாட்டியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல என்றாள் சஹானா. பாட்டி வீட்டில் சமையல் அறையிலே 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்காளே ஸ்வர்ணா அத்தை. நீங்கள் எதை கேட்டாலும் செய்து தருவாளே அந்த அத்தை என்று நிறுத்தினாள் ஜோதி. ஆமாம்மா, அந்த அத்தை சின்ன வயதில் ரொம்ப அழகாக இருந்திருப்பா இல்லையா? ஷஹானா: ஆமாம். பெரும் மூச்செறிந்தாள் ஜோதி. ஏம்மா,
அவள் பாட்டி வீட்டிலே தங்கியிருக்கிறாள். கல்யாணம் ஆகலையா இல்லை விதவையா ஸ்ரீ ரஞ்சினி. ஆனால் அம்மா அந்த அத்தை கூட நன்றாக படித்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அவள் ஆங்கிலம் பேசினா அவ்வளோ அழகா இருக்கும். சஹானா, உனக்கு எப்படி தெரியும்? அவள் யாரோடும் அவ்வளோவா பேச மாட்டாள். ஜோதி, நீ அப்பாவும் எங்களை பாட்டி வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷன் அனுப்புவீங்க இல்லையா? அப்போ ஒரு முறை நாங்கள் பண்ணிய லூட்டி தாங்காமல் எங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்து விட்டு ஆஃபீஸ் போய்விட்டார் தாத்தா என்றாள் ஸ்ரீ ரஞ்சினி. என்ன டெஸ்ட்? ஜோதி சிரித்து கொண்டே கேட்டாள். ஷேக்ஸ்பியர் பற்றி அழகான ஆங்கிலத்தில் 4 பக்கம் எழுத வேண்டும். பெரிய மாமா தான் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டு என்று நான் அவரிடம் ஓடிவிட்டேன். ஸ்ரீ ரஞ்சினி, 2 பேரும் ஒரே மாதிரி எழுதினால் தாத்தா அதற்கு வேறு கோபிப்பாரே என்று யோசனை செய்து கொண்டு தோட்டத்தில் துணி துவைக்கி கல்லில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது சொர்ணாத்தை கிடகிட என்று 4 பக்கங்கள் ஷேக்ஸ்பியர் பற்றி, அவரது காமெடி டிராஜடி நாடகங்கள் பற்றி மிக அழகாக கூறினாள். ஓதல்லோ, மெர்ச்சன்ட் ஆஃப் லெனின்ஸ் போன்ற நாடகங்களில் காணப்படும் கதாபாத்திரங்கள் நம் தினசரி வாழ்க்கையில் பார்க்கலாம். அவள் சொல்லும்போது நானும் அப்படியே எழுதி கொண்டேன். ஷஹானா, தாத்தா வந்ததும் இருவரும் காட்டினோம். ஸ்ரீ ரஞ்சினி, என்ன சொன்னார் தாத்தா? மாமா சொல்லிக் கொடுத்த கட்டுரையில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆங்கிலத்தின் நயமும் நடை அழகும் இல்லை என்று கூறிவிட்டார். அத்தா சொல்லிக் கொடுத்த ஏன் கட்டுரையை படித்தவர் சொர்ணாவே மொத்த கட்டுரையை டிக்கெட் செய்தாளா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். அவளை தவிர வேற யாரால் இவ்வளோ அழகா கோர்வையாக சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு உள்ளே போய்விட்டார். அப்பாவிற்கு அவர் தங்கை மேல் பாசமும் அதிகம் கோபமும் அதிகம் என்று தனக்குள்ளே முணங்கி கொண்டாள் ஜோதி. ஏமா அப்படி என்றாள். இருவரும் அவர் பிஏ ஆங்கில இலக்கியம் யாரோ ஒருவனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாள். அவன் ஏற்கனவே திருமணமானவன் வேறு. சொர்ணாத்தை வீட்டுக்கு திரும்பி வர பயந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாள். யாரோ சிலர் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொன்னார்கள். எனக்கு அப்போது 18 வயது. என் தாத்தாவும் உன் தாத்தாவும் ஒரேடியாக குதித்தார்கள். என் பாட்டி சத்தமே இல்லாமல் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் என் அம்மா யாரையும் லட்சியம் செய்யாமல் மருத்துவமனைக்கு சென்று அத்தையுடன் இருந்து அவளையும் வீட்டுக்கு அழைத்து வந்தாள். என் தாத்தாவும் அப்பாவும் இருவரையும் உள்ளே விடாமல் கத்தி கூப்பாடு போட்டார்கள். பாட்டி மட்டும் அம்மாவை ரகசியமாக கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டாள். அப்போது என் அம்மா என் பாட்டியை காட்டி, என் மாமியாருக்கு வயது 60, இந்த வயதிலும் புருஷனுக்கு பிள்ளைக்கும் பயந்து அழுவது கூட ரகசியமாக அழுகிறார். அந்த புண்ணியவதி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க வேண்டாமா? உங்கள் மானம் போயிட்டு என்று நீங்கள் குதிக்கிறீங்க. இந்த பெண் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை இழந்து நிற்கிறாளே என்று துடிக்கிறதே அந்த பெற்ற மனம். என்னையும் இந்த பெண்ணையும் துரத்திவிட்டு அந்த தாயை எப்படி சமாதானப்படுத்துவீங்க என்று பலமாக விவாதம் செய்தாள். அப்போது அவளை பார்த்தாள். பாரதியின் நேர்கொண்ட பார்வையின் நிமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட புதுமை பெண்ணாக தான் தெரிந்தாள். தன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் அத்தையை பற்றியும் பாட்டியை பற்றியும் தான் கவலைப்பட்டாள். ஒரு வழியாக உள்ளே சேர்த்து கொண்டார்கள். அப்போது உள்ளே வந்தவள் தான் எங்கள் அத்தை. நத்தையார் சமையல் அறையிலேயே சுருண்டு விழுந்தாள். என் அம்மாவை தவிர வேறு யாருடன் பேச மாட்டாள். அத்தையின் நிலையை பார்த்த பாட்டி அந்த கவலையிலே நோயில் விழுந்து சில வருடங்களில் இறந்தாள். அவள் இறப்பதற்கு முன் என் அம்மா தான் தாயாக அவளை பார்த்து கொண்டாள். அம்மா பாட்டியின் கண்ணீரை துடைத்து நான் இருக்கும் வரையில் சொர்ணாவை கட்டாயம் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தாள். பாட்டிக்கு பிறகு அவளுடைய மொத்த நகைகளையும் என் அம்மா தாத்தாவுடன் போய் நகைக்கடையிலே விற்று அத்தையின் பெயரில் வங்கியில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டாள். இதெல்லாம் பார்த்தா என் தாத்தாவிற்கும் மனம் மாறிவிட்டது. பாட்டி இறந்த பிறகு அவருக்கு தைரியமே போய்விட்டது. அவரும் தன் கையில் இருந்த பணத்தை என் அம்மாவில் மேல் இருந்த நன்றி உணர்ச்சியால் என் அம்மாவுக்கும் அத்தைக்கும் சமமாக பிரித்து எழுதிவிட்டார். அவரும் சில வருடங்களுக்கு பிறகு போய் சேர்ந்து விட்டார். என் அம்மாவின் வளர்ப்பினால்தான் நாங்களும் குடும்பத்துடன் இணைந்து புரிதலோடு சந்தோஷமாக வாழ முடிகிறது. இப்போது சொல்லுங்கள், என் அம்மா எப்படிப்பட்டவர்? காலகாலமாக நிலைத்து நிற்க தகுதியாளர் தானே, உலக அழகிதானே? ஜோதி பெருமையுடன் கேட்டார். அம்மா, பாட்டிக்கு அமைதியான நோபல் பரிசு வேணுமானால் கொடுக்கலாம். ஆனால் உலகளப்பட்ட வேற பிரான்ச் நீ ஏன் கன்ஃபியூஸ் செய்து கொள்கிறாய்? ஆளை விடு தாயே. இனிமே உன் எதிரில் உலக அழகு பற்றி பேச்சே எடுக்க மாட்டோம் என்று தலைக்கு மேலே 2 கைகளை கூப்பிவிட்டு ஓடினாள் சஹானா. ஆமாம்மா, ஒன்று வெளியழகு, மற்றொன்று உள்ளழகு. புரிந்து கொள். நீ சொல்வது போல் பார்த்தாலும் உனக்கு உன் அம்மா அழகி என்றால் எங்களுக்கு எங்கள் அம்மா தான் என்றபடி ஸ்ரீ ரஞ்சினி சஹானாவை பின்தொடர்ந்தாள். யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் அம்மா தான் உலக அழகி என்று முடித்தாள் ஜோதி.